வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு வில்லின் நான், இரு கண்ணின் கூர்மை, முக்கண்ணனின் நாசி, நாதிக்கும் சீரும் அக்னி ரதம், ஐம்பூதங்களை அடக்கும் ஆற்றல், ஆறாம் விரலாய் அற்புத அஸ்திரங்கள், அவை 7 கடலையும் தாண்டி செல்லும், 8 திசையிலும் பாய்ந்து செல்லும், 9 கிரகங்களை கடந்து சென்றும் எதிரியை ஒழித்து கட்டும், 10 பெருக்கத்தில் 100 எதிர் நின்ற கௌரவர்களை 18 நாளில் பாரதத்தில் கொன்ற அந்த அம்புகள் பிறந்த இடம் அந்த ஒரு வில்லின் நான். அந்த வில்லை காண்டீபம் என்பர். அந்த வில்லுக்கு சொந்தக்காரனை காண்டீபதாரி என்பர். அதையும் தாண்டி மாவீரன் அர்ஜுனன் என்பர். மகாபாரத காப்பியத்தின் மகத்துவமான வீரன் அர்ஜுனனின் கதையை சொல்லும் இப்பெரும் பதிவு. ஆமாங்க, மகாபாரதத்திலேயே மிக மிக முக்கியமான கதாபாத்திரம் அர்ஜுனனுடைய முழு கதையை தான் இந்த காணொளி சொல்ல போகுது. பாரதத்தில் கிருஷ்ணருக்கு அடுத்து மிக முக்கியமான கதாபாத்திரம்னா அது அர்ஜுனன் மட்டும்தான். எந்த அளவுக்கு முக்கியம்னா, இந்த கௌரவ படையில எண்ணற்ற வீரர்கள், அளப்பரிய ஆற்றல் பெற்ற வீரர்கள் இருந்தாங்க. கர்ணன், துரோணர், பீஷ்மர், துரியோதனன், ஜெயத்ரதன், சல்லியன், அஸ்வத்தாமன், இவங்க மட்டும் இல்லாம கிருஷ்ணருடைய நாராயணப்படை, இப்படி அதி பயங்கரமான வீரர்களும் சேனைகளும் கௌரவ படையில இருந்துச்சு. இந்த ஒட்டுமொத்த பேரும் சேர்ந்து பாண்டவர்களை எதிர்த்தாங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. இந்த ஒட்டுமொத்த வீரர்களும் சேர்ந்து பாண்டவ படையில இருந்த ஒரு மாவீரனை மட்டும் தான் எதிர்த்தாங்க. அவன்தான் அர்ஜுனன். இந்த 18 நாள் போர்க்களத்தில் கௌரவர்களுடைய மெயின் டார்கெட்டே அர்ஜுனனா மட்டும்தான் இருந்தான். ஏன்னா இவங்க எல்லாருக்குமே தெரியும், அர்ஜுனனை வீழ்த்திட்டா பாண்டவர் படைய சுலபமா மண்ணை கவ வச்சிடலாம். பாண்டவர்களும் அப்படித்தான். அவங்க முழுக்க முழுக்க நம்பி இருந்தது அர்ஜுனனை மட்டும்தான். எதிரியா இருந்தவனும் ஒருத்தனை தான் அழிக்க நினைச்சிருக்கான். எதிரியை எதிர்த்து நின்னவனும் ஒருத்தனை தான் நம்பி போர் புரிஞ்சிருக்கான். இப்ப யோசிச்சு பாருங்க, அர்ஜுனன் எவ்வளவு பெரிய மகா வீரனா இருந்திருப்பான்னு. நிறைய தடவை கர்ணன் பெரிய வீரனா இல்ல அர்ஜுனன் பெரிய வீரனான்னு டிபேட் வரும்போது எல்லோரும் கர்ணன் பக்கம்தான் சாய்வாங்க. என்னுடைய தனிப்பட்ட ஆதரவும் கர்ணனுக்கு தான் இருக்கு. ஆனா மறுபக்கம் இருக்கிற அர்ஜுனனுடைய கதையை படிக்கும்போது கர்ணனுக்கு எந்த வகையிலும் அர்ஜுனன் குறைஞ்சவன் கிடையாதுன்னு தான் நமக்கு சொல்ல தோணும். உண்மையை சொல்ல போனா, மகாபாரத போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட போர்க்களத்துல கர்ணனையே பின்வாங்க வச்சிருக்கான் அர்ஜுனன். கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? இதே மாதிரி நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் அர்ஜுனனுடைய கதையில ஒளிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட அர்ஜுனனுடைய முழு கதையை தெரிஞ்சுக்க இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் மித்தாலஜிஸ் உங்கள் வழியில். பெண்ணை தொட்டால் மண்ணில் புதைந்து விண்ணுலகம் போவாய் அப்படின்னு ஒரு முனிவர் கிட்ட இருந்து பெரும் சாபத்தை வாங்கிக்கிறான் அஸ்தினாபுர அரசன் பாண்டு. இதனால பாண்டுவும் அவனுடைய 2 மனைவியரான குந்தியும் மாதுரியும் ஒரு துறவற வாழ்க்கையை மேற்கொண்டு கானகத்துக்கு போயிடுறாங்க. நெடுங்காலமா இவங்களுக்கு குழந்தையே இல்லை. இப்படி குழந்தை இல்லாம தினம் தினம் வருத்தப்படும் பாண்டுவை பார்த்து ஒரு நாள் குந்தி தேவி துர்வாச முனிவர்கிட்ட இருந்து தான் பெற்ற மந்திரத்தை பத்தி சொல்றாங்க. ஐயனே, நான் அரசர் சுரசேனாவுக்கு பிறந்திருந்தாலும் குந்தி நாட்டை ஆண்ட குந்தி போஜனுக்கு தத்து மகளாக அளிக்கப்பட்டேன். அதனாலே என் பெயர் குந்தியானது. நான் வளர்ந்து பருவமெய்த போது துர்வாச முனிவருக்கு சேவை செய்யும் பெரும் வாய்ப்பு நல்கியது. என் சேவையில் மகிழ்ந்த துர்வாச முனிவர் ஒரு இரகசிய மந்திரத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். எந்த தேவரை நினைத்து அந்த மந்திரத்தை கூறினாலும் அந்த தேவரின் அம்சத்திலே ஒரு குழந்தை நம்மால் பெற முடியும் அப்படின்னு குந்தி சொல்ல உடனே மகிழ்ச்சி அடைந்த பாண்டு அந்த மந்திரத்தை பிரயோகிக்க சொல்றாரு.
அதன்படியே முதல்ல குந்தி தேவி யமதர்மனை நோக்கி மந்திரத்தை சொல்ல முதல் குழந்தையா தருமன் பிறக்கிறாரு. வானில் யமதருமன் தோன்றி அவர் கையாலே அந்த குழந்தைய குந்திக்கு கொடுத்துட்டு மகிழ்வோட போயிடுறாரு. அடுத்து வாயுதேவனை நோக்கி மந்திரம் சொல்ல பீமன் பிறக்கிறான். மூன்றாவதா தான் குந்தி தேவி இந்திர தேவனை நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்றாங்க. அடுத்த கணமே வானில் இடிமின்னல் முழங்க தேவர்களின் தலைவன் இந்திரன் தோன்றி ஒரு அற்புதமான குழந்தையை குந்தி தேவி கையில் கொடுக்கிறாரு. கொடுத்தவர் சொல்றாரு, இந்திரன் மகனான இவன் சந்திர குலத்தையே காக்க பிறந்தவன். முந்தியும் பிந்தியும் லட்சம் வீரர்கள் சூழ்ந்தாலும் அவர்களை மிச்சமின்றி அச்சமின்றி கொள்வான். கரையாத கல்வி பெறுவான், குறையாத ஆற்றல் பெறுவான், மாறாத கீர்த்தி பெறுவான், மறையாத வீரம் பெறுவான், மாசற்ற மனம் பெறுவான். என் மகன் அர்ஜுனன். இப்படி உணர்ச்சி மிக்க சொல்லிட்டு இந்திரன் மறைஞ்சு போறாரு. இந்த மாதிரி தான் ஒரு அதிசயமா அன்னைக்கு பிறப்பெடுக்கிறான் அர்ஜுனன். இந்திரனுடைய மறு அம்சமா பிறந்தவன். அர்ஜுனனுக்கு அப்புறம் பாண்டுவோட இரண்டாவது மனைவி மாதுரி அஸ்வினி குமாரர்களை மனசுல நினைச்சு அந்த மந்திரத்தை சொல்ல மாதுரிக்கு நகுலனும் சகாதேவனும் பிறக்கிறாங்க. இதுதான் அர்ஜுனனும் பஞ்ச பாண்டவர்களும் பிறப்பெடுத்த கதை. இதுக்கப்புறம் தான் கதை பொறுமையா வேகம் பிடிக்க ஆரம்பிக்குது. பாண்டவர்கள் பிறந்த கொஞ்ச நாள்லயே பாண்டுவும் இரண்டாவது மனைவியான மாதுரியும் இறந்து போறாங்க. விதவையான குந்தி தேவி அந்த கானகத்துல எது கிடைச்சாலும் அதை தன்னுடைய பிள்ளைகள் 5 பேருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஒற்றுமையா அவங்கள வளர்த்து வந்தாங்க. அண்ணன் தம்பிகளும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு மதிப்பும் பாசமும் கொண்டிருந்தாங்க. இவங்க ஓரளவுக்கு பாலகர்களா வளர்ந்த பிறகு மீண்டும் குந்தி தேவி ஹஸ்தினாபுரம் திரும்புற நிர்பந்தம் ஏற்படுது. தன் மகன்களோட குந்தி தேவி ஹஸ்தினாபுரம் போக அங்க பாண்டவர்களை கொஞ்சம் கூட பிடிக்காம 100 பசங்க இருந்தாங்க. அவங்க தான் பாண்டவர்களுடைய பெரியப்பா பசங்க கௌரவர்கள். இந்த கௌரவர்களுக்கு இப்படி ஒரு எண்ணம் உருவாக காரணம் கௌரவர்கள்ல மூத்தவனான துரியோதனன். துரியோதனனுக்கு இப்படி ஒரு எண்ணம் வர காரணம் சகுனி மாமா. ஒரு கட்டத்துல பாண்டவர்களும் கௌரவர்களும் இணைந்து துரோணாச்சாரியார் கிட்ட குருகுல கல்வி பயில போறாங்க. போன எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஆயுதத்தை பிரதானமா எடுத்துக்கிறாங்க. துரியோதனனும் பீமனும் கதையை எடுத்துக்கிறாங்க. தருமரோ ஈட்டியை எடுத்துக்கிறாரு. நகுலன் சகாதேவன் வாளை எடுத்துக்கிறாங்க. ஆனா இங்க அர்ஜுனன் எடுத்தது வில்லும் மம்பும். துரோணர் இவங்க எல்லாருடைய தனிப்பட்ட திறமைக்கு பரீட்சை வச்சு பார்க்கறாரு. ஆனா வந்த 105 பேர்ல துரோணாச்சாரியார வியப்புல ஆழ்த்தினது அர்ஜுனனுடைய திறமை மட்டும்தான். ஒரு முறை கிணத்துல விழுந்த ஒரு பந்தை அர்ஜுனன் கிணத்துக்குள்ள ஒரே ஒரு அம்பை விட்டு வெளியே எடுக்கிறான். இதை அவன் எப்படி செஞ்சான்னு எல்லோரும் வாயை பிளந்து பார்க்கறாங்க. அந்த தருணம் துரோணாச்சாரியார் முடிவு பண்றாரு. நேரா அர்ஜுனன் கிட்ட போய், சபாஷ் அர்ஜுனா, கதா வீரனுக்கு பலம் முக்கியம், வால் வீரனுக்கோ வேகம் முக்கியம், ஈட்டி வீரனுக்கு துல்லியம் முக்கியம், ஆனால் வில் வீரனுக்கு இது அனைத்தும் முக்கியம். இதையும் தாண்டி இலக்கை துளைக்க மனம் ஒருநிலைப்பட வேண்டும். இவை அனைத்தும் பொருந்தியுள்ள வீரன் நீ. உன்னை மா வீரனாக்கி வில் வித்தையில் இந்த அகிலத்திலேயே யாரும் வெல்ல முடியாத சிறந்த வில்லாளனாக்குவேன். இது என் சத்தியம் அப்படின்னு துரோணாச்சாரியாரே சொல்றாரு. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு சொல்வாங்க. அந்த மாதிரி அர்ஜுனனுடைய பேராற்றலை அவனுடைய சிறிய வயதிலேயே தெரிஞ்சுக்கிறாரு துரோணர். ஆனா அர்ஜுனன் குருகுலத்துல வளரும் சமயத்துல தான் செஞ்ச சத்தியத்தை காப்பாத்துறதுக்காக ஒரு மிகப்பெரிய தவறையும் செய்யறாரு துரோணர். ஒரு வாட்டி காட்டுக்குள்ள போகும்போது அம்புகளாலேயே வாய் கட்டப்பட்ட ஒரு நாய் ஓடி வருது. இதை பார்த்து துரோணர் அதிர்ந்து போறாரு. அந்த நாய் வாயில ஒரு துளி ரத்தம் கூட கிடையாது. அது அம்புகளாலேயே கட்டப்பட்டிருக்கு. இது வில் வித்தையில சகலமும் கற்றவங்களால மட்டுமே செய்ய முடிஞ்ச விஷயம். யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு அந்த காட்டுக்குள்ள தேடி போறாரு. அங்க போய் பார்த்தா தன்னால நிராகரிக்கப்பட்ட வேடுவன் ஏகலைவன்
அவன் கையில வில் ஏந்தியபடி நின்னுக்கிட்டு இருந்தான். தன்னை மனசளவுல குருவா ஏற்று தன்னுடைய சிலையை வடிச்சு வச்சு அதன் முன்னாடி பயிற்சி பண்ணியே இவன் அனைத்து வில்வித்தைகளையும் கத்துக்கிட்டான்னு புரிஞ்சுக்கிறாரு துரோணர். தன்னை தேடி வந்த குருவை பார்த்து அவர் பாதங்கள்ல விழுந்து வணங்குறான் ஏகலைவன். உடனே அவனை எழுப்பிய துரோணர் குரு தட்சணையா அவன் கட்ட விரலை கேட்கிறாரு. அடுத்த கணம் ஏகலைவனும் அவனுடைய வலது கட்டை விரலை ரத்தம் சொட்ட சொட்ட வெட்டி அவருடைய கையில போடுறான். அவன் விரலை வாங்கிக்கிட்டு துரோணரும் திரும்ப வந்துடுறாரு. வில் வீரனுக்கு கட்டை விரல் தான் பிரதானம். இதுக்கப்புறம் ஏகலைவனால வில் ஏந்த முடியாது. இனி அர்ஜுனனுக்கு நிகரான வீரன் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தான் துரோணர் இப்படி ஒரு செயலை செய்கிறாரு. தன்னுடைய சத்தியத்துக்காக துரோணர் ஏகலைவனுடைய கட்டை விரலை தட்சணையா பெற்றது அர்ஜுனனுக்கு வருத்தத்தை தான் அளிச்சது. தன்னுடைய திறன் மேல துரோணருக்கு அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சோன்னு நினைச்ச அர்ஜுனன் மேலும் கடுமையா பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறான். துரோணர் மற்ற மாணவர்களை விட அர்ஜுனனுக்கே முக்கியத்துவம் அளித்து கலைகளை கற்றுக் கொடுக்கிறாரு. இது மற்ற மாணவர்கள் கிட்ட ஒரு ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்துது. இதனால அதிருப்தி அடைந்த மாணவர்கள் எல்லோரும் துரோணர் கிட்ட போய் முறையிட உடனே துரோணர் எல்லா மாணவர்களையும் ஒரு மரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போறாரு. அந்த மரத்துக்கு மேல கட்டையால செய்யப்பட்ட ஒரு குருவி இருந்துச்சு. எல்லார் கையிலையும் வில்லம்ப கொடுத்து ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா கூப்பிட்டு அந்த பறவையை குறி வைக்க சொல்றாரு. அவங்க சரியா குறி வைக்கும் போது உனக்கு அங்க என்ன தெரியுதுன்னு துரோணர் கேட்கிறாரு. முதல்ல வந்தவன் எனக்கு பறவை தெரியுதுன்னு சொன்னான். உடனே அவனை பின்னாடி போக சொல்லிடுறாரு. அடுத்து இன்னொருத்தன் வரான். அவன்கிட்டையும் இதே கேள்வியை கேட்கிறாரு. அவனும் அதே பதில சொல்ல அவனையும் பின்னாடி அனுப்பிடுறாரு. இப்படி எல்லாருமே குறி வைக்கும் போது பறவை தான் தெரியுதுன்னு சொல்ல எல்லாரையும் பின்னாடி அனுப்பிடுறாரு. கடைசியா அர்ஜுனன் வந்து நிக்கிறான். இப்போ குறி வச்சு நிக்கிற அர்ஜுனன் கிட்ட துரோணர் கேட்கிறாரு, அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது? அப்போ அர்ஜுனன் கண்ணிமைக்காம சொல்றான், பறவையின் கண் தெரிகிறது குருதேவா. மறுபடியும் துரோணர் மற்ற மாணவர்களை பார்த்து புன்னகைத்தபடியே அர்ஜுனன் கிட்ட கேட்கிறாரு, மீண்டும் சொல். ஆம் குருதேவா, அந்த கருமை நிற கண்கள் மட்டும் தான் தெரிகிறது. உடனே சட்டுன்னு துரோணர் சொல்றாரு, விடு அம்பை. அடுத்த கணமே அர்ஜுனன் கையில அம்பு இல்லை. அது எப்பயோ விர்ருன்னு பாஞ்சு பறவையுடைய கண்களை தொலைச்சு நின்னுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்த பின்னாடி யாருக்குமே அங்க பேச வாயில்லை. அங்க கண்ணிமைக்கும் அந்த காலவெளிக்கு இடையிலேயே காற்றை விட வேகமாக அம்பை செலுத்தியிருந்தான் அர்ஜுனன். இதன் பிறகுதான் பாண்டவர்கள்ல மற்ற சகோதரர்களை விட அர்ஜுனன் ஆபத்தானவன்னு புரிஞ்சுக்கிறான் துரியோதனன். இதன் பின் காலம் வேகமா உருண்டோட துரோணர் கிட்ட கௌரவர்களும் பாண்டவர்களும் குருகுல கல்வியை பயின்று முடிக்கிறாங்க. அர்ஜுனன் முதற்கொண்டு எல்லோரும் வாலிப பருவத்தை அடைஞ்சிருந்தாங்க. அந்த தருணத்துல தான் தன்னுடைய குரு தட்சணைய தன் மாணவர்கள் கிட்ட கேட்கிறாரு துரோணர். சீடர்களே, நெடுங்காலம் முன் நான் பெற்ற பிள்ளைக்கு பால் கூட வாங்க கதியில்லாமல் கிடந்தேன். பழைய நண்பன் பாஞ்சால நாட்டு அரசன் துருபதனிடம் ஒரு பால் மாடு கேட்டு யாசகம் சென்றேன். ஆனால் நான் நாட்டில் பங்கு கேட்டு வந்திருப்பதாக கருதி என்னை யாரென்றே தெரியாது என கூறி துரத்தி விட்டான் அந்த துருபதன். அன்று அவன் தவறாக நினைத்தது இன்று எனக்கு சரியாக கிடைக்க வேண்டும். என் மகன் அஸ்வத்தாமன் பாஞ்சால தேசத்தின் மணிமுடி சூட வேண்டும். பாஞ்சாலத்தை வென்று கொடுப்பதே எனக்கு நீங்கள் கொடுக்கும் குருதட்சணை அப்படின்னு துரோணர் சொல்ல, உடனே கௌரவர்களும் பாண்டவர்களும் பெரும் படையை திரட்டிக்கிட்டு பாஞ்சால தேசத்தை நோக்கி போறாங்க. முதல்ல கௌரவர்கள் முயற்சி பண்றாங்க. ஆனா துருபதன் வில்லாற்றல் கிட்ட தோத்து போறாங்க. அடுத்து பாண்டவர்கள் களமிறங்குறாங்க. அந்த தருணத்துல பாண்டவர்களை எதிர்த்து துருபதனால ஒரு அடி கூட நகர முடியல. காரணம், அவனுக்கு முன்னாடி வில்லேந்தி நின்றது அர்ஜுனன். அக்னி அஸ்திரத்துல துவங்கி பிரம்மாஸ்திரம் வரைக்கும் கற்றறிந்திருந்த அர்ஜுனன் முன்னாடி தோற்று போகுது துருபதனின் சேனை.
துருபதன் ஒன்னும் சாதாரண வீரன் கிடையாது. துருபதனும் துரோணாச்சாரியாரும் பரத்வாஜ முனிவர்கிட்டயே ஒன்னா குருகுல கல்வி பயின்றவங்க. தன்னுடைய குருவுக்கு நிகரா போர்க்கலைகள் அறிஞ்ச துருபதனையே அன்னைக்கு வென்று காட்டியிருந்தான் அர்ஜுனன். இதுதான் அர்ஜுனன் செய்த முதல் போர்க்களம். இதன் பிறகு பாஞ்சால நாட்டை பாதியா பிரிச்சு ஒரு பாதிய துருபதனுக்கு கொடுத்துட்டு மறு பாதிக்கு அஸ்வத்தாமனை அரசனாக்குறாரு துரோணர். இப்படி கற்றுக் கொடுத்த குருவுடைய மானம் காத்த சிறந்த சீடன் தான் அர்ஜுனன். இந்த மாதிரி பேராற்றல் பெற்றிருந்த அர்ஜுனன் கிட்ட ஒரு முறை கடவுளே வந்து உதவி கேட்கிறாரு. வேற யாரும் இல்ல, அர்ஜுனனுடைய தந்தையான இந்திரன் தான். மகாபாரதத்துல நிவாத கவச காலகேய சர்க்கம்னு ஒரு பகுதி இருக்கு. கதையுடைய இந்த பகுதியில என்ன நடக்கும்னா, நிவாத கவச காலகேயர்கள் என்னும் வேற்று கிரக வாசிகள் தேவலோகத்துக்குள்ள புகுந்து கூட்டம் கூட்டமா கும்மாலம் அடிப்பாங்க. இவங்க தொல்லை தேவலோகத்துல உச்சத்தை அடையுது. ஆனா தேவர்களால இவங்கள ஒண்ணுமே பண்ண முடியல. காரணம் இவங்களுடைய உடல். இந்த காலகேயர்களுடைய உடல் ரப்பர் மாதிரி தொலன்னு இருக்கும். இதுல எந்த ஆயுதம் பட்டாலும் அது பந்து மாதிரி திரும்ப வந்து விழுமே தவிர இவங்க உடலை துளைக்காது. இதனால தேவர்களுடைய தலைவன் இந்திரனாலேயே இவர்களை ஒன்னும் பண்ண முடியல. அப்பதான் இவர்களை அழிக்கிறதுக்காக இந்திரன் பூமிக்கு வந்து அர்ஜுனனை அந்த காலகேயர்களுடைய கிரகத்துக்கு கூட்டிட்டு போறாரு. நினைச்சு பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு அர்ஜுனனுடைய ஆற்றல் மேல நம்பிக்கை இருந்திருந்தா கடவுளான இந்திரனே வந்து அர்ஜுனனை கூட்டிட்டு போயிருப்பாரு. ஆயினும் இங்க பயன்பட்டது அர்ஜுனனுடைய ஆற்றலை விட அவனுடைய அறிவுத்திறன் தான். காலகேயர்களுடைய கிரகத்துக்குள்ள இறங்கிய அர்ஜுனனை அந்த காலகேயர்கள் மொத்தமா சூழ்ந்துக்கிறாங்க. அர்ஜுனன் என்னென்னமோ அம்புகளை வெட்டு பார்க்கறான். ஆனா எதுவுமே இந்த காலகேயர்களுடைய உடலை துளைக்கல. சட்டுன்னு என்னமோ யோசிச்ச அர்ஜுனன் திரும்பி பார்க்காம ஓட்டம் பிடிக்கிறான். அர்ஜுனன் பயந்து ஓடுறதா நினைச்சிட்டு அந்த காலகேயர்கள் எல்லோரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க சிரிக்கும் போதுதான் ஒரு விஷயத்த அர்ஜுனன் கூர்ந்து கவனிக்கிறான். சிரிக்கும்போது அவங்களுடைய தலை தசைகள் மட்டும் இறுகி திடமாகுது. இதுதான் சமயம்னு உணர்ந்த அர்ஜுனன் அடுத்த கணம் சட்டுன்னு திரும்பி ஒரே ஒரு அம்பை தான் விடுறான். அந்த அம்பு மொத்த காலகேயர்களுடைய தலைகளையும் ஒரே நேரத்துல சுக்குநூறாக்குது. அர்ஜுனன் ஒரே அம்புல ஒரு மரத்துல இருக்கிற மொத்த இலைகளையும் துளைக்கும் சூட்சமம் அறிந்தவன். அவனுக்கு இதெல்லாம் சர்வ சாதாரணம். இந்த சம்பவம் ஆற்றல் கொண்டு மட்டுமில்லை, சமயோஜித புக்தியிலும் அறிவிலும் அர்ஜுனன் சிறந்தவன்னு தான் சொல்லுது. காலகேயர்களை அழிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுனன் தேவலோகத்துக்குள்ள வரான். அந்த தருணம் தேவலோகத்துல இருந்த ஊர்வசி அர்ஜுனனுடைய அழகிய மன்மதனை ஒத்த தோற்றத்தையும் ஆண்மையையும் கண்டு அவன் மேல தீரா ஆசை கொண்டு தன்னோடவே இருக்கும்படி கேட்கிறான். அதற்கு அர்ஜுனன் மறுக்கிறான். ஒரு வகையில நீங்க எனக்கு தாய் மாதிரி, இந்த மாதிரி என்கிட்ட தவறா நடந்துக்காதீங்கன்னு அர்ஜுனன் சொல்ல கோபம் கொண்ட அந்த தேவலோக கன்னிகை ஊர்வசி, என்னை நிராகரித்த நீ ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் அழியாக போ அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாங்க. உடனே அங்க வந்த இந்திரன் ஊர்வசிய கடிந்து கொண்டு அவள் கொடுத்த சாபத்தையே வரமா மாத்துறாரு. அர்ஜுனா, நீ எப்போது விரும்புகிறாயோ அப்போதெல்லாம் இப்படி அர்த்த நாரியாக உருவெடுக்கும் வரத்தை உனக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாபத்தையே வரமா மாத்துறாரு. இப்படி உருவம் மாற்றிக்கொள்ளும் சக்தியும் நிவாத கவச காலகேய சர்க்கத்துல தான் அர்ஜுனனுக்கு கிடைக்குது. இதன் பிறகுதான் அரக்கு மாளிகையில வச்சு பாண்டவர்களை அழிக்க திட்டமின்றான் துரியோதனன். எப்படியோ துரியோதனனுடைய சதி திட்டத்துல இருந்து தப்பிச்ச பாண்டவர்கள் தன் தாய் குந்தியோட விருப்பத்துக்கிணங்க காட்டுல மறைஞ்சு வாழ முடிவெடுக்கிறாங்க. அந்தனர் போல வேடமணிந்த பாண்டவர்கள் தினமும் ஊருக்குள்ள போய் கிடைச்ச வேலைகளை செஞ்சு உணவு கொண்டு வருவாங்க. இல்லைனா காட்டுல கிடைக்கிற உணவு பொருட்களை கொண்டு வருவாங்க. கொண்டு வர்றது எதுவாக இருந்தாலும் 5 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுப்பாங்க குந்தி. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்க ஒரு நாள் அர்ஜுனன் முன்பே வீழ்த்தி இருந்த துருபதன் தன் மகள் பாஞ்சாலிக்கு சுயம்வரம் வச்சிருந்தான். அந்த சுயம்வரத்துக்கு துரியோதனன், கர்ணன் முதல் கொண்டு சுற்றியிருந்த எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் போயிருந்தாங்க.
அந்த சுயம்வரத்துடைய போட்டி என்னன்னா, அரண்மனையுடைய மையத்துல ஒரு நீர் நிரம்பிய பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கும். அந்த பாத்திரத்துக்கு நேர் உச்சியில ஒரு மீன் அச்சில பொருத்தப்பட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டு இருக்கிற மீனை கீழே இருக்கிற தண்ணியில பார்த்தே மேல குறி வச்சு அடிக்கணும். இதை சரியா செய்யும் வீரனுக்கு மட்டும்தான் பாஞ்சாலி எனும் பேரழகியை திருமணம் செய்யும் வாய்ப்பு கிடைக்கும். இந்த போட்டியில அந்தனர் வேடத்துல போய் கலந்துக்கிட்ட அர்ஜுனன் யாராலையும் தூக்க முடியாத அந்த வில்ல சர்வ சாதாரணமா தூக்கி ஒரு கணம் நீரில் பார்த்தவன் அடுத்த கணம் கண்ணை மூடியே அம்ப விட்டு மீனுடைய கண்ணை தொலைக்கிறான். அர்ஜுனன் காரிருள்ள சில மணித்துளிகள்ல வெளிச்சம் வந்து போனாலும் அந்த ஒளி வரும் திசையை நோக்கி அம்பெய்யக்கூடியவன். அவனுக்கு இது ஒரு விஷயமே இல்லை. அடுத்த கணம் பாஞ்சாலிய தன்னோட அழைச்சிக்கிட்டு தன் அம்மா கிட்ட காட்டுறதுக்காக காட்டுக்குள்ள போறா அர்ஜுனன். அங்க குடிசைக்குள்ள தியானத்துல இருந்தாங்க குந்தி தேவி. வெளியே இருந்த அர்ஜுனனும், தாயே என்ன கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உள்ள இருந்துகிட்டே குந்தி தேவி, எதுவாயினும் ஐவர்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. வெளியே இருந்த பாண்டவர்களுக்கோ தூக்கி வாரி போடுது. இருந்தும் தாய் சொல்லே அவங்களுக்கு வேதம். ஐவரும் பாஞ்சாலிய மணக்கிறாங்க. என்னதான் வருடத்துக்கு ஒரு முறை தீயில் இறங்கி தன் கற்பை பாஞ்சாலி புதுப்பிச்சு அடுத்த கணவனோடு வாழ்ந்தாலும் அவளுக்கு அர்ஜுனன் மேல மட்டும் கொஞ்சம் அதிகமான காதல் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் தான் சுவாரஸ்யமான பகுதி, அர்ஜுனன் காண்டீப தனுசை பெற்ற கதை. பாஞ்சாலிய திருமணம் பண்ண பிறகு சில காலங்கள் வனத்திலேயே வாழ்ந்த பாண்டவர்கள் கிருஷ்ணருடைய ஆலோசனையை கேட்டு மீண்டும் ஹஸ்தினாபுரம் போறாங்க. முறைப்படி பாண்டுவுக்கு அப்புறம் முடிசூடப்பட வேண்டிய தருமனுக்கு ராஜ்யத்தை ஒப்படைக்கும்படி கேட்கிறாங்க. ஆனா இதுக்கு துரியோதனனும் அவனுடைய கண் தெரியாத தந்தை திருதராஷ்டிரனும் ஒத்துக்கல. சகுனியோட திட்டப்படி முழு ராஜ்யத்தையும் தர முடியாது, வேணும்னா ராஜ்யத்தின் ஒரு பகுதியா இருக்கிற காண்டவ வனத்தை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ஒன்னுத்துக்கும் உதவாத காண்டவ வனத்தை முழுக்க முழுக்க சர்ப்பங்கள் வாழும் அந்த விஷக்காட்டை அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அர்ஜுனன் மட்டுமே போய் அந்த விஷக்காட்டை சமநிலமா மாத்திட்டு வரேன்னு கிளம்புறான். அவன் எவ்வளவுதான் அம்பு விட்டாலும் காண்டவ வனத்தை அவனால பெரிதா சேதப்படுத்த முடியல. அப்பதான் அங்க வந்த அக்னி தேவர், நெடுங்காலமா ஒரு முனிவர் அக்னியாகம் செய்ததால தனக்கு பயங்கரமா பசிக்கிறதாகவும் தன்னுடைய பசிக்கு உணவா இந்த மொத்த காண்டவ வனத்தையே தரும்படி கேட்கிறாரு. அப்படியே தருகிறேன், ஆனால் அதற்கு பல காலமாகும் போல். என் சக்தி கொண்டு இதுவரை சிறிய பகுதியை தான் தீக்கிரையாக்கியிருக்கிறேன் அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல, உடனே அக்னி தேவன் நெடுங்காலமா வருண பகவான் பாதுகாத்து வந்த காண்டீப தனுச அர்ஜுனன் கிட்ட கொடுக்கிறாரு. அர்ஜுனா, இது பிரம்மதேவன் கையால் சொர்க்கத்தில் உள்ள காண்டி மரத்தால் உருவாக்கப்பட்டது. பனைமரம் அளவு உயரம் உள்ள இந்த தனுசுக்கு தங்க கவசம் உள்ளது. இந்த ஒரு தனுசு லட்சம் ஆயுதங்களின் சக்தியை வெளிப்படுத்தும் திறன் பெற்றது. இனி உன்வசமாகும் இந்த காண்டீபம். முதலில் 1000 வருடங்கள் பிரம்மதேவனிடம் இருந்தது. பின் 503 வருடங்கள் பிரஜாபதியிடம், அதன் பின் 85 வருடங்கள் உன் தந்தை இந்திரனிடம், அதன் பின் சந்திரனிடம் 500 வருடங்கள், கடைசியாக வருணனிடம் 100 வருடங்கள் இருந்தது. இப்போது இது உன் பொறுப்பு. இதன் மேன்மை அறிந்து இதனை பாதுகாப்பாயாக. மேலும் காண்டீபத்தை சுமக்கும் திறன் பெற்றது என்னுடைய அக்னிரதம், அதையும் உனக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காண்டீபத்தையும் அக்னி ரதத்தையும் அர்ஜுனனுக்கு கொடுக்கிறாரு. காண்டீபத்தை பெற்றுக்கொண்ட அர்ஜுனன் சில வினாடிகள்லேயே மொத்த காண்டவ வனத்தையும் தீக்கிரையாக்கி அக்னி தேவனுடைய பசிய போக்குறான். அந்த மொத்த காண்டவ வனமும் சமதளமாகுது. ஆனா அந்த காடு அழியும் போது அதுக்குள்ள கோடான கோடி சர்ப்பங்கள் மடிந்து போனதுனால அர்ஜுனனுக்கு நாகதோஷம் ஏற்படுது. இதன் பிறகுதான் தேவ சிற்பி விஸ்வகர்மாவை வச்சு அங்க இந்திரபிரஸ்தம்னு பெரும் ராஜ்யத்தை பாண்டவர்கள் கட்டமைக்கிறாங்க. இப்படி பாண்டவர்கள் எதிர்கொள்ளும் பெரும் பிரச்சனைகளை எல்லாம் தன் கணை கொண்டு தகர்த்தவன் தான் அர்ஜுனன். இதனாலேயே சாபத்தையும் பெற்றவன். இதுக்கப்புறம் வருவது அர்ஜுனனின் 12 வருட தீர்த்த யாத்திரை சர்க்கம்.
பாண்டவர்களுக்குள்ள ஒரு தர்ம ஒப்பந்தம் இருந்துச்சு. பாஞ்சாலி வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பாண்டவனோட வாழ்க்கை நடத்துவா. அப்படி பாஞ்சாலி வேறு சகோதரனுடன் வாழ்க்கை நடத்தும் போது மற்றவர்கள் அந்த அறைக்குள்ள போகக்கூடாது. அப்படி போயிட்டா 12 வருடங்கள் அந்த பாவத்தை கழுவ அரச போகங்கள் எல்லாத்தையும் துறந்து தீர்த்த யாத்திரைக்கு போகணும். உலகத்தில் இருக்கிற எல்லா புனித தலங்களையும் சுற்றி வரணும். ஆனா அர்ஜுனன் தருமனும் பாஞ்சாலியும் தனி அறையில இருக்கும்போது உள்ள நுழைஞ்சிடுறான். இதனால ஏற்படக்கூடிய விளைவுகளை பற்றி அர்ஜுனனுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் அர்ஜுனன் ஏன் போனான்னா அந்த அறைக்குள்ளதான் அர்ஜுனனுடைய காண்டீபம் இருந்துச்சு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில காண்டீபம் அவனுக்கு தேவையா இருந்ததால வேற வழி இல்லாம தான் உள்ள நுழைஞ்சான் அர்ஜுனன். இதோடைய பலன் 12 ஆண்டுகள் தீர்த்த யாத்திரை. இந்த தீர்த்த யாத்திரையில பல ஊர்களுக்கு போய் பல புண்ணிய தலங்களை தரிசிக்கிறான் அர்ஜுனன். அவனுக்குள்ள வீரம் மட்டுமில்ல, ஞானமும் பெருக இந்த தீர்த்த யாத்திரை மிகவும் பயனுள்ளதா இருந்துச்சு. ஒரு நாள் கங்கை கரையில நீராடிக்கிட்டு இருக்கும்போது சட்டுன்னு மயங்கி போறான் அர்ஜுனன். கண் விழிச்சு பார்க்கும்போது அவன் பாதாள லோகத்துல இருந்தான். பார்ப்பவர்கள் பொறாமை கொள்ளும் அழகு கொண்ட நாக கன்னிகை, அவளுடைய பெயர் உலுப்பி. கங்கை கரையில அர்ஜுனனை பார்த்த உடனே உலுப்பிக்கு காதல் உண்டாகுது. அடுத்த கணமே நீருக்குள்ள அவனை மயங்க வச்சு பாதாள லோகத்துக்கு இழுத்துட்டு போயிடுறா உலுப்பி. உலுப்பியுடைய காதலை புரிஞ்சுக்கிட்ட அர்ஜுனன் அவளை காந்தர்வ திருமணம் செய்கிறான். அங்கேயே அவளோட இணைந்து ஓர் இரவு தங்குறான். விடியும் போது அவங்களுக்கு அரவான் என்னும் மகன் பிறக்கிறான். மீண்டும் அர்ஜுனனை கரைக்கு கொண்டு வந்து விட்ட உலுப்பி, இனிமே நீருக்குள்ள உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது, ஜலஜீவன்கள் அனைத்தும் உங்களின் அடிமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இதன் பிறகு அர்ஜுனன் பல இடங்களுக்கு பயணம் செஞ்சு மணிப்பூருக்கு வரான். அந்த நாட்டு அரசன் மகள் சித்ராங்கதையை திருமணம் செய்கிறான். சித்ராங்கதைக்கு பிறக்கும் மகன்தான் பப்ருவாகனன். இதன் பிறகு தீர்த்த யாத்திரையுடைய கடைசி கட்டத்துல தான் கிருஷ்ணருடைய ஆலோசனைப்படி துவாரகைக்கு வந்து அவருடைய தங்கை சுபத்திரையை திருமணம் செய்கிறான் அர்ஜுனன். இந்த இடத்துல சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறப்பெடுக்கிற மகன் தான் அபிமன்யு. இப்படி 12 வருடங்கள் அபார ஞானத்தை சம்பாதிச்சு அழகான மனைவியரையும் மகன்களையும் சம்பாதிச்சு மீண்டும் இந்திரபிரஸ்தம் திரும்புறான் அர்ஜுனன். இதுக்கப்புறம் அர்ஜுனனுடைய தரமான சம்பவம் விராட பருவத்துல தான் நடக்குது. துரியோதனன் கிட்ட சூதாட்டத்துல தோர்த்த தர்மர் நாடு இழந்து தன் தம்பிமார்களை சூதாட்டத்துல இழந்து கடைசியா பாஞ்சாலிய பந்தயமா வைக்கிறான். அப்போ தருமன் மேல கடும் கோபம் கொண்ட பீமன் அண்ணன்னு கூட பார்க்காம கோபத்துல தருமனுடைய கைகளை நெருப்புல பொசுக்கிறன்னு வார்த்தைகளை உதிர்க்கிறான். அப்போ பீமனை தடுத்த அர்ஜுனன் சொல்றான், என்ன வார்த்தை சொன்னாய் பீமா, யாவர் முன்னே சொன்னாய்? திரிலோக நாயகனாம் நம் அண்ணன் தருமனிடம் சினம் கொள்ளல் முறையோ? நன்றாக நினைவில் வைத்துக்கொள், வாழ்க்கை நெறி இதுதான். தருமத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், ஆனால் இறுதியில் தருமமே வெல்லும் எனும் மருமத்தை நம்மாலே இவ்வுலகம் கற்கும். இன்று கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும், தருமத்தை என் தனுசு வெல்ல காண்போம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் சகோதர பக்தியிலும் தன் வீரத்திலும் துளியும் தளர்வு கொள்ளாதவன் தான் அர்ஜுனன். கடைசியா எல்லாம் இழந்த பாண்டவர்கள் 12 ஆண்டுகள் வனவாசமும் 13வது ஆண்டு அஞ்ஞாத வாசமும் இருக்க நேர்ந்தது. அஞ்ஞாத வாசம்னா மாறு வேடம் தரித்து உண்மை நிலை மறைத்து வாழ்வது. இந்த 13வது ஆண்டு பாண்டவர்கள் அனைவரும் விராட நாட்டு அரசனுடைய அரண்மனையில மாறு வேடம் அணிந்து வேலைக்காரங்களா சேர்ந்துக்கிறாங்க. இந்த அஞ்ஞாத வாசத்துல மட்டும் துரியோதனன் இவங்களை கண்டுபிடிச்சிட்டா மறுபடியும் 12 ஆண்டுகள் பாண்டவர்கள் வனவாசம் இருக்கணும். இதனால பாண்டவர்கள் ரொம்ப உஷாரா இருந்தாங்க. அர்ஜுனன் முன்னொரு முறை தேவேந்திரன் கொடுத்த வரத்தை பயன்படுத்தி ஆடல் நாயகியாக உருமாறி விராட மன்னனுடைய மகளுக்கு நாட்டியம் சொல்லித்தரும் ஆசிரியையாக சேர்ந்துக்கிறான். தன்னை பிரஹன்னலை அப்படிங்கிற பெயர்ல அறிமுகமும் செஞ்சுக்கிறான். சரியா அந்த அஞ்ஞாத வாசம் முடியும் தருவாயில எப்படியோ மோப்பம் பிடித்த துரியோதனன் விராட நாடு மேல போர் தொடுத்து வந்துடுறான். அந்த சமயம் விராட அரசனும் வேற நாட்டுல இருந்தான்.
தங்களுடைய உண்மையான ரூபம் வெளிப்பட்டா கூட பரவாயில்லை, தங்களுக்கு அடைக்கலம் கொடுத்த விராட நாட்டை காப்பாற்றணும்னு முடிவெடுத்த அர்ஜுனன் பிரகன்னலையாவே விராட இளவரசனுடைய தேரோட்டியா போய் தனி ஒருத்தனா நின்று அந்த போர்க்களத்துல கர்ணன், துரியோதனன், பீஷ்மர் மற்றும் வந்திருந்த லட்சக்கணக்கான படை வீரர்கள் எல்லோரையும் மண்ணை கவ்வ வச்சு திரும்ப போக வைக்கிறான். இங்க குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மகாபாரத போர்க்களத்துக்கு முன்னாடியே இந்த மாபெரும் வீரர்களை அர்ஜுனன் ஏற்கனவே தோக்கடிச்சிட்டான். ஒரு வழியா மாறுவேட வாழ்க்கையும் வெற்றிகரமா முடிச்ச பாண்டவர்கள் அஸ்தினாபுரம் போய் நாட்டை திரும்ப கேட்க துரியோதனன் ஒரு காலடி நிலம் கூட தர முடியாது, போங்கடான்னு சொல்லிடுறான். அடுத்து என்ன, தருமத்தை நிலைநாட்ட மகாபாரத போர் தானே. இந்த போருக்கு அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணர் சொல்றாரு, பார்த்தா இவ்வுலகில் எத்தனையோ சக்தி வாய்ந்த அஸ்திரங்கள் இருக்கிறது, அவைகளை கட்டுப்படுத்த திறமை ஒன்றே போதும். ஆனால் ஒரே ஒரு அஸ்திரத்தை பயன்படுத்த மட்டுமே ஞானம் அவசியம். அது ஈசனின் சொந்த அஸ்திரமான பாசுபதாஸ்திரம். இதை ஈசன் மீது தவமிருந்து நீ பெற வேண்டும். இதை நல்லோர் மேல் பயன்படுத்த இயலாது, ஆனால் தீயோர் மேல் எய்தால் அவன் தீய எண்ணங்களை விட 10 மடங்கு பலம் கொண்டு அவனை இந்த அஸ்திரம் வேறறுக்கும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்ல, அர்ஜுனனும் காட்டுக்கு போய் ஈசனை நோக்கி மிக கடுமையான தவம் இருக்கிறான். இவன் தவத்தை கலைக்க துரியோதனன் என்னென்னமோ முயற்சிகளை செய்கிறான். ஆனா எதுவுமே அவனுக்கு பலன் கொடுக்கல. கடைசியா மூகாசூரன் எனும் அசுரனை காட்டு பன்னி வடிவில் ஏவி விடுறான் துரியோதனன். அந்த பன்றி போய் எப்படியோ அர்ஜுனன் தவத்தை கலைச்சிடுது. இதனால் கடும் சினம் கொண்டு எழுந்த அர்ஜுனன் பன்றியை கொல்றதுக்காக காண்டிபத்தை சுழட்டுறான். காண்டிபத்தில் இருந்து புறப்பட்ட அம்பு அடுத்த நொடியே பன்றியை கொன்னு வீழ்த்துது. இறந்து போன பன்றியை கிட்ட போய் பார்த்தா அதுல 2 அம்புகள் இருந்துச்சு. அர்ஜுனனுக்கு ஆச்சரியம், அவன் விட்டதோ ஒரு அம்பு, இங்க எப்படி 2 அம்பு இருக்குன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புதருக்குள்ள இருந்து ஒரு வேடன் வெளியே வந்து, நான் தான் பன்னியை கொன்னேன்னு அர்ஜுனன் கிட்ட வம்பு சண்டைக்கு வரான். ஏற்கனவே கோபத்துல இருந்த அர்ஜுனன் அனாவசியமா சண்டைக்கு வந்த இவனை எவ்வளவோ தடுத்து பார்த்தான். ஆனா வேடுவன் ஏட்டிக்கு போட்டியா வம்பிழுக்கவே கோபம் கொண்டு அர்ஜுனன் அவனை அடிக்க போறான். இங்க பெரிய ஆச்சரியம் என்னன்னா, சாதாரண வேடுவனான அவனை அர்ஜுனனால ஒரு துளி கூட நகர்த்த முடியல. கடைசியில அந்த வேடுவன் அர்ஜுனனோட கட்டி தழுவி உருண்டு அவன் மேல ஏறி உக்காந்து பயங்கரமா சிரிக்கிறான். இப்பதான் அர்ஜுனனுக்கு வந்திருப்பது வேடுவன் கிடையாது, அந்த ஆதி சிவன்னு புரியுது. உடனே எழுந்த அர்ஜுனன் மன்னிப்பு வேண்டி பரமனுடைய பாதங்கள்ல விழுந்து வணங்குறான். நிமிர்ந்து பார்த்த அர்ஜுனனுக்கு அங்கே நந்தி வாகனனாக ஈசன் காட்சி கொடுத்தார். அர்ஜுனா, பசுபதாஸ்திரம் ஞானத்தின் வடிவம். இதை வைத்துக்கொள்ள உனக்கு ஆற்றல் இருக்கிறதா என சோதிக்கவே யாம் வந்தோம். உன் தவமும் ஆற்றலும் எம்மை பரவசப்படுத்தியது. இனி பசுபதாஸ்திரம் உன் வசம். இப்படியா சொல்லிட்டு ஈசன் போயிடுறாரு. இந்த பக்கம் துரியோதனனுக்கோ அர்ஜுனன் ஈசன் கிட்ட இருந்து பெற்ற பசுபதாஸ்திரத்தை எண்ணி சற்று கலக்கம் ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம். காரணம், அவன் பக்கம் இருந்த எந்த மாவீரர் கிட்டையும் பசுபதாஸ்திரம் இல்லை. இருந்தும் கர்ணனுடைய வில்லாற்றலை மட்டுமே நம்பி போரை துவங்குறான் துரியோதனன். முதல் நாள் போருக்கு முன்னாடி உலுப்பிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன் அரவான் களப்பலியாக்கப்படுகிறான். போர் துவங்கிறதுக்கு முன்னாடியே அர்ஜுனனுக்கு முதல் இழப்பு ஏற்படுது. இருந்தும் தர்மத்தை நிலைநாட்டும் பயணத்துல இறுகிய மனதோடு அதை கடந்து போகிறான் அர்ஜுனன். அதன் பிறகு என்ன, கோடிக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்ட அந்த மகாபாரத போர்க்களத்தில் அர்ஜுனனுடைய தேர் கடந்து போன பாதையெல்லாம் மானிடருடைய இரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருந்தது. கௌரவ படகில இருந்த துரோணர், அஸ்வத்தாமன், கர்ணன், பீஷ்மர், துரியோதனன் இப்படி எல்லாருடைய குறியும் அர்ஜுனன் மேலதான் இருந்துச்சு. அர்ஜுனனை கொன்னுட்டா சுலபமா பாண்டவர்கள் படைய நிர்மூலமாக்கிடலாம்.
பாண்டவர்களுக்கு அசைக்க முடியாத அரணாக இருந்தவன் அர்ஜுனன். இவன் காண்டீபம் உயரும் போதெல்லாம் வீழ்ந்தது கயவர்களின் தலை. மாண்டவர் நெஞ்சிலெல்லாம் குருதியில் நனைந்தது இவன் மரணக்கனை. மீண்டவர் யாவரும் அஞ்சி ஓடினாரே, அடுத்த நாள் காணவில்லை. தோல்வியே காணாத வீரர்களும் தோய்ந்து போனார்களே, அது இவன் வீரக்கலை. இந்த பதிவின் அடுத்த பாகத்தில் அர்ஜுனனின் போர் சாகசங்களை விரிவாக காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.